நாளுக்கு நாள் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்புறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுலயும் குறிப்பா எதிர்க்கட்சிகள் இந்த முறை கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. போலி வாக்காளர் பட்டியல் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இருக்குல்ல, அது மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லப்பா, மறுபடியும் வாக்குச்சீட்டு முறை கொண்டு வாங்க அப்படின்னு பல கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மின்னணு வாக்குப்பதிவு சரியா இருக்குமா, இல்ல வாக்குச்சீட்டு முறை கொண்டு வரணுமா அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? இப்போதுள்ள புதிய தலைமுறைக்கு பழைய வாக்குச்சீட்டு நடைமுறை தெரியாது. ஆனால் தேர்தல் முறைகேடு நடக்கிறதுனால் இப்போதுள்ள தலைமுறைக்கு பழைய வாக்குச்சீட்டு நடைமுறை கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். இப்போது இந்த வாக்குச்சீட்டானது இயந்திரத்தில் நடந்து கொண்டிருக்கிற மிஷன், அதை மாற்றி பழைய நடைமுறையில் உள்ள വാക്കുചീട്ട് മൂലം தேர்தல் நடத்தினால் நன்றாக இருக்கும் என்றது. നമസ്കാരം, ഞാൻ കുന്നത്തെ ഗ്രാമപഞ്ചായത്തിലെ മെമ്പറാണ്. ഞാനും ഇലക്ട്രോണിക് മെഷീനിൽ വോട്ട് ചെയ്ത ആളാണ്. പക്ഷെ അതിൽ ഒരുപാട് അപാകതകളുണ്ട്. ഈ ഇലക്ട്രോണിക് മെഷീൻ്റെ വോട്ടിംഗ് രീതി മാറി പഴയതുപോലെ ബാലറ്റ് രീതി വന്നു കഴിഞ്ഞാൽ ഉറപ്പായും കോൺഗ്രസ് ഭരണത്തിൽ വരും. ഇവരുടെ അഴിമതികൾ മാറ്റാൻ പറ്റും. ഉറപ്പായിട്ടും നല്ലൊരു ഭരണം ഈ ഇന്ത്യക്ക് കാഴ്ചവെക്കാനായിട്ട് സാധിക്കും. கருத்துன்னா எலக்ட்ரானிக் தான் ஈஸியாக இருக்கும். அதுதான் நல்ல கிளியராக இருக்கும். இந்த பேலட் பேப்பரில் அது நல்லது கிடையாது, அது தேவையே கிடையாது. கரெக்டு மிஷின் மட்டும்தான். ஆக்சுவலி இந்த இவிஎம் மிஷினோட எஃபெக்டிவ் வந்து நம்மளுக்கு பழைய டோல் பூத் மெத்தட் தான். ஈவன் இதை தயாரித்த ஜப்பானில் கூட அதை ஃபாலோ பண்ணலை. ஸோ யூஎஸ் அந்த மாதிரி இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் அந்த பழைய ஓட்டிங் சிஸ்டம் தான் பண்ணுறாங்க. ஸோ ரெக்கமெண்டட் வந்து பழைய ஓட்டிங் சிஸ்டம் தான் நம்ம கொண்டு வரணும். அதுதான் பெனிஃபிஷியல் ஃபார் த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த ஓட்டிங் மிஷின் என்பது ஒரு ஃப்ராடுத்தனமாக இருந்துட்டு இருக்குது. அதனால் ஏற்கனவே இருந்தபடி நம்மளுடைய ஓட்டிங் சிஸ்டம் பேப்பர் எந்த மாதிரி சொல்லணும், பேலட் பேப்பர் மூலமாக ஓட்டிங் இருந்தால் தான் மக்கள் ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால் அந்த ஓட்டிங் சிஸ்டம் என்பது பேலட் பேப்பர் மூலமாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தாக இருக்குது. தற்போது நடைமுறையில் இருக்கின்ற இவிஎம் மிஷினை மாற்றி பழைய முறையான வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இவிஎம் மிஷினை பொறுத்த அளவில் அதை எந்த அளவு எப்படி வேண்டுமென்றாலும் அந்த தொழில்நுட்பம் மூலமாக ஹேக் பண்ணுகின்ற ஒரு முறை இருக்கின்றது. ஆகவே மக்களுடைய வாக்குகள் கரெக்டான இடத்தில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆரம்ப காலத்தில் உள்ள வாக்குச்சீட்டுகள் சீட்டு முறைகள் தான் மக்களுக்கு நல்ல பயனளித்ததுன்னு இருந்தது. இப்போதைக்கு எல்லா மாநிலத்திலையுமே இயந்திரங்கள் கொண்டு வந்துட்டாங்க, கம்ப்யூட்டர் இயந்திரங்கள் கொண்டு வந்ததில் அதில் ஒரு சிலர் ஜெயிச்சிட்டால் அந்த இயந்திரம் சரியாக இருக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை தோற்று போயிட்டு அந்த இயந்திர முறையை தவறாக பயன்படுத்திட்டாங்க. அதை எல்லாமே ஒரு பட்டன் அழுத்தினா எல்லாமே ஒரே ஓட்டு விழுகிற மாதிரி ஒரு இயந்திரத்தை பயன்படுத்திருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. தோத்தால் அது நியாயமானது தவறானது அப்படிங்கிறாங்க. ஆனால் ஜெயிச்சுட்டு அது கரெக்டான இயந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதோடைய ஒவ்வொரு மாநிலத்திலையும் இது கொண்டு வந்ததுனால எவ்வளவு மக்களுக்கு சாதகமாக இல்லை. சீட்டுன்னா அதில் எதையும் தவறுகள் நடக்காது, இயந்திரத்தில் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வாக்குச்சீட்டு, ரெண்டாவது எலக்ட்ரானிக். இந்த எலக்ட்ரானிக் இதில் எப்படின்னா நம்மளுக்கு போட வேண்டிய, அதாவது ஒரு ஆள் நம்ம நினச்சி போட்டோம்னா அது கவர்மெண்ட் எப்படி என்ன செய்யுதுன்னு தெரியல, இன்னொரு இதுக்கு மாறி விழுந்துருது. இதே பழைய நடைமுறை என்னன்னா அந்த வாக்கு சீட்டு அது இருந்துச்சுன்னா இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைக்கு நல்லது. ஏன்னா இப்போ உள்ள நிறைய நடைமுறைகளில் பெரிய பெரிய இதெல்லாம் நடக்குது. அதனால் வாக்குச்சீட்டு பெட்ரு எனக்கு தோணுது. நடைமுறையில் இயந்திர முறை தான் கரெக்டாக வரும். பழசை கொண்டு வரலான்னு சொல்லி இப்போ சொல்லிக்கிருக்காங்க, அதெல்லாம் கரெக்டாக வராது. இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏஐன்னு சொல்கிறாங்க, டெக்னிக்கல்னு சொல்கிறாங்க. அதனால் எவ்வளோ வளர்ந்து வர முறையில் புது டெக்னிக்ஸில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்களோட வேண்டுகோள். இப்போ வாக்குச்சீட்டு முறையும் இருக்குது, இயந்திர வாக்கு போடுற மாதிரி இருக்குது. எனக்கு பிடிச்ச முறை இயந்திரம் மூலமாக வாக்கு போடுற பிடிச்சிருக்கு. அதில் என்ன தப்பு நடந்தால் இயந்திரம் மூலம் வாக்கு போடுறது ஈஸியாக தப்பு நடந்து தெரிஞ்சிடும். அரசியல் கட்சிகள் தப்பு இருக்க நம்மள்ட்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா தப்புகள் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாமல் காட்டவும் மாட்டாங்க. ரெண்டில் போட்டாலுமே ஊழல் பண்ணுறவங்க பண்ணத்தான் செய்கிறாங்க. எதில் போட்டால் அவங்களுக்கு தேவை, யாருக்கு நல்லது நடக்குதோ அவங்களுக்கு தான் நடக்குது. பொதுமக்களுக்கு என்ன நடக்குது? ஒன்றுமே நடக்கிறது இல்லை. நாங்கள் வாட்டுக்கு அன்றாடம் வேலை பார்த்து கஞ்சி குடிச்சிக்கிட்டு கிடக்கிறோம்.
வாக்கு சீட்டு ஓகேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எலக்ட்ரானிக் இப்போ டிஜிட்டல் ஆனதுக்கப்புறமும் சேம் இஷ்யூ வரதான் செய்யுது. கள்ள ஓட்டுன்றது போட தான் செய்கிறாங்க. அதனால பழைய மெத்தடே கொஞ்சம் பெட்டர்னு தோணுது. இதில் நிறையா பாசிபிள் இருக்கிற மாதிரி தெரியுது. எலக்ட்ரானிக்கில் வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக தெரியுது. ஸோ அந்த ஓல்டு பேப்பர் சிஸ்டமே பெட்டருன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வாக்குச்சீட்டு முறை தான் நல்லது. ஏன்னா இன்னைய வரைக்கும் கூட அமெரிக்காவில் வந்து வாக்குச்சீட்டு முறை தான் பண்ணுறாங்க. காலையில் ஓட்டு போட்டு சாயந்தரம் ரிசல்ட் வந்துடும். ஆனால் நம்ம இதில் வந்து அப்படி இல்லை. இந்த பெட்டியில் வச்சுக்கிறதுனால அதை பதுக்கி ஒரு 3 நாள் வச்சு அங்கே திருட்டு போகிறது. போன எலெக்ஷனில் திருட்டுன்னாங்க. இந்த எலெக்ஷன் நேற்று வந்து ராகுல் காந்தி வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி அதில் ப்ராப்ளம் நடந்திருக்கு. அது மூலியமாக தான் அவர் இப்போ மோடி வந்து பிஎம்ஏவே ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அப்போ ஊழல் நடந்திருக்கு அதில் இல்லையா. ஸோ அதனால் அது நம்ப முடியாது. மிஷினை எப்போவுமே நம்ப முடியாது. ஸோ வாக்கு சீட்டு முறை தான் கரெக்டு. அதுவும் இல்லாமல் சாயந்தரமே ரிசல்ட் கொடுக்குறம்போது தான் நம்மளுக்கு வந்து நான் அப்போ தான் வந்து உண்மையிலே இது ஓட்டு ஜனநாயகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க என்ன வேணால் பண்ணலாம் இப்போ இருக்கிற. ஏன்னா 3 தடவை ஆட்சியில் இருந்துட்டாங்க அவங்க. ஸோ அவங்க நினச்சா இன்னும் அடுத்த தடவை ஆட்சி வரத்துக்கும் அவங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேருவோட சாதனையை வந்து இவர் முறியடிக்கணுங்கிறதுக்காக 4வது தடவை அவரும் பிஎம் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு தான் இந்த பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த தடவை அவர் இன்னும் என்ன வேணாலும் பண்ணலாம் இவிஎம் மிஷின் வச்சு. ஸோ நம்ம பெட்டர் வந்து வாக்கு சீட்டு முறையில் போயிட்டு காலையில் ஓட்டு போட்டு சாயந்தரமே ரிசல்ட்டு சொல்கிறது தான் ஒரு உண்மையான ஜனநாயக தலைவர் தேர்ந்தெடுக்க முடியும்னு நினைக்கிறேன் நான். இப்போது இந்த கொஸ்டின் வந்து ஓட்டிங் சிஸ்டமில் பேப்பர் நல்லா இருக்கா இல்லை மிஷின் நல்லா இருக்கான்னு கேட்குறீங்க. இப்போது ப்ரீவியஸ்லி நம்ம அம்மா அப்பாலாம் பேப்பர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுவே நம்ம ப்ரிங் பேக் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ பேப்பர் ஓட் இஸ் த பெஸ்ட். பேப்பர் ஓட் தான் நல்லது. மிஷின் ஏன் வேணும்னு சொல்கிறீங்க? மிஷின் ஏன் வேணான்னு சொல்கிறேன்னா அதில் தேர் இஸ் சம் பாசிபிலிட்டிஸ். எது வேணால் சேஞ்ச் பண்ணலாம். அதனால் கரப்ஷன் அது வேண்டாம். பேப்பர் ஓட்டே நல்லது அப்படின்னு. வாக்குச்சீட்டு முறை தான் நல்லது. ஏன்னா வந்து பழைய காலத்தில் வந்து நம்ம அப்பா அம்மா இவங்க எல்லாம் ஓட்டு போடும்போது வாக்குச்சீட்டு முறையில் தான் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ மிஷினில் போடுறதால நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோன்றது தெரிய மாட்டேங்குது. அதனால் பழைய முறையே கொண்டு வந்தால் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் நம்ம ஒரு ரீசெக் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஆனால் பட் வந்து ரிசல்ட் லேட்டாக கிடைச்சாலும் நமக்கு நேர்மையான ரிசல்ட்டாக கிடைக்கும்ன்றதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் பழைய முறை வாக்குச்சீட்டு முறை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். மிஷினில் ஓட்டு போடுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பழைய மெத்தடில் வந்து பேப்பரில் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மிஷினில் போடுறதுனால இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு மிஷினில் போடுறது தான் அக்செப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஒப்பீனியன் இந்த எலெக்ஷன் தேர்தல் நடத்துகிறத பற்றி கேட்டால் எனக்கு ஷார்ட்டாக சொல்லப்போனால் லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் வேணும். பட் அட் த சேம் டைம் இது ரெண்டும் சேர்ந்து வேணும்ன்றது தான். சீட்டு போட்டு எடுக்கிறதும் வேணும். அதே மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியான பட்டன் அதுவும் நம்ம அடாப்ட் பண்ணணும். 2 அடாப்ட் பண்ணிவிட்டு ரீகன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஜென்யூனான ஒரு ரிசல்ட் மேண்டேட் எலிஜிபிளான ஆளுங்களுக்கு போகணுன்றது தான். ஸோ ஐ எம் நாட் சேயிங் இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் நல்லதுன்னோ இல்லை ஓல்டு சீட்டு நல்லதுன்னோ சொல்லலை. ரெண்டும் இருக்கட்டும். ரெண்டும் ரீகன்சல்ட் பண்ணட்டும். அப்புறமா அதில் வந்து நல்லது ரெண்டுலேயும் இருக்கிற வச்சு பார்த்துட்டு we can select the mandate. அவ்வளோதான். இப்போ பேப்பர் வேணுன்றீங்க, லேட்டஸ்ட் டெக்னாலஜி வேணுன்றீங்க. என்ன ரீசன் சார்? எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? ரெண்டும் வேணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ ஏஐ யூஸ் பண்ணிவிட்டு எனி மால் ப்ராக்டிஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு ஒரு நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஜென்யூனிட்டிக்காக நம்ம வந்து ரெண்டும் அடாப்ட் பண்ணணுன்னு தான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ தட் கேமராவும் இருக்கணும் அட் த சேம் டைம். எலக்ட்ரல் பூத்து வந்துட்டு பொலிட்டிக்கலி பீப்புள் ஷுட் நாட் டேக் இட் ஃபார் ரைட். ஸோ அதுவும் மெயின் திங். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஒரு பியோர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நம்ம லீவ் பண்ணுறோன்றது என்னோடய ஒப்பீனியன். இந்த ஓட்டு போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பேப்பராக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம். பேப்பர் வந்து என்னென்னா அது வந்து மேனுவலாக வந்து அப்போதுலாம் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் வந்தது நல்ல விஷயந்தான். ஏன்னா இதுக்காக இமிடியேட்டாக அது ரிசல்ட் கிடைக்கிது. அது பெட்டர் தான். பட்டு ஆனால் இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸில் நிறைய ஸ்கேம் நடக்கிறதுனால அதை நம்ப முடியல. அப்போது என்ன இந்த ஸ்கேமு நிறைய இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸில் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறதுனால இந்த மேனுவல் தான் இப்போதைக்கு நம்ப வேண்டிய சூழ்நிலையை நம்ம இருக்கிறோம். இப்போ மேனுவல்னால் கூட ஒரு சுற்றி அந்த பூத்துலேயோ இல்லை வந்து அந்த கட்சின்னு சார்பாகவோ மேற்பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் போடுறதுக்கு
மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி இருந்த வாக்குச்சீட்டு முறை வந்து தவறுகள் நிறையா நடக்கிறதா தான் பரவலான செய்தி, அதுவும் உண்மையும் கூட. இப்போ அந்த இந்த கம்ப்யூட்டர் முறையில் இருக்கிறது வந்து கணினி முறை வந்து சிறப்பாக இருக்குது, அதில் மாற்றம் பண்ண முடியாது, தவறு செஞ்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இந்த கணினி முறைங்கிறது தான் சிறப்பாக இருக்குது. தற்போது தேர்தல் ஆணையத்தால் வந்து நடைமுறையில் இருக்கிற இந்த இயந்திர முறையே வந்து சரியானதாக இருக்கும். என்ன காரணம்னா, வாக்குச்சீட்டு முறையாக இருந்தாக்க இப்போ நிறைய அலுவலகங்கள்ல அரசு ஊழியர்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்காங்க. அதனால இப்போ இருக்கிற சூழலில் வந்து வாக்குச்சீட்டு முறை வந்து நடைமுறைப்படுத்துறது அவ்வளவு எளிதல்ல. இப்ப இருக்கிற இயந்திர முறையே சரியானதுன்னு என்னோட கருத்து. எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்கிறது வந்து பழைய வாக்குச்சீட்டு தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மிஷினுக்கு செலவு பண்ணுற காசு அந்த பேப்பருக்கு செலவு பண்ணிடலாம். ஏன்னா அதில் முறைகேடு நடக்காது. ஒரு சீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தான் அந்த சீட்டில் வந்து இந்த சின்னத்துக்கு ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு ஜனநாயக ரீதியாகவும் மக்கள் ரீதியாகவும் வந்து ஒரு நல்ல ஒரு வாக்கினை வந்து நம்ம பெறலாம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்கு கரெக்டான முறையில் அந்த வாக்கு போய் சேரும்ன்றதோட தான் என்னோடய கருத்து. இதை நம்ம பண்ணங்கனாவே வரப்போகிற காலத்தில் நம்ம கள்ள ஓட்டுகளோ மற்ற ஓட்டுகளெலாம் கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிஷின் சொல்கிறீங்க, அந்த மிஷினில் வந்து சாஃப்ட்வேர் மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி சாஃப்ட்வேர் வந்து எவ்வளோ அப்டேட் ஆகிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாஃப்ட்வேர் மூலிமா என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த சாஃப்ட்வேர் மூலிமா தடுக்கிறதுக்கு நம்ம பழைய முறையை கையாடினா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய கோரிக்கைகளை வந்து உங்கள் சேனல் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பழைய அந்த வாக்குச்சீட்டு பொறுப்பு எடுத்து தேர்தல் நடத்துகிறது தான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவிஎம்மில் நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் வந்து ப்ராப்பரான அவுட்புட் கிடைக்குதான்னு மக்களுக்கும் தெரியறதில்ல. உள்ளார பொட்டி மாற்றினாலும் என்ன மாற்றினாலும் தெரியறதில்ல. பழைய மாதிரி இருந்தால் சீட் இருக்கும், சீட் எடுப்பாங்க, கேமரா முன்னாடி கவுண்ட் பண்ணுவாங்க, அதை வச்சு ப்ராப்பராக என்ன ஏதுன்ற ஒரு கவுண்ட் நமக்கு கிடைக்கும். வேணும் அப்படின்னா திரும்பவும் அதை கவுண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மிஷின் வந்து என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றது யாருக்கும் வெளியே தெரியறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பழைய ப்ராசஸ் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம தேர்தல் வாக்கு சீட்டு என்பது எப்படி வேணாலும் மாற்றலாம். தேர்தல் எலக்ட்ரானிக் மிஷின் தான் சிறந்தது. அது ஈஸியாக வந்து ஓட்டு எண்ணிக்கை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஈஸியாக மக்களுக்கு அது தெரிஞ்சது மாதிரி எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கிறது வாக்கு இயந்திரம் தான் சிறப்பான ஒரு தான் நான் கருதுகிறேன். வாக்கு சீட்டு முறை வந்து இப்போது நம்மளோட அட்வான்ஸாக போயிருக்கிற அமெரிக்காக்காரனே வாக்கு சீட்டு நடைமுறையை வந்து பயன்படுத்துகிறான். ஆனால் நம்ம இடத்துல மட்டும் இந்தியாவில் மட்டும்தான் நம்ம எலக்ட்ரானிக்கல் இப்போ பண்ணுறோம். இப்போ ஏன் இதே அவனே தயார் பண்ணுறான், அமெரிக்காக்காரன் வெளிநாட்டுக்காரனே தயார் பண்ணுறான். தயார் பண்ணுறவனுக்கு தெரியுது. என்ன தெரியுதுன்னா இந்த வந்து போலியாக நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ எங்கேயோ இருக்கிற செல்ஃபோனுக்கு நம்ம இங்கே ரீசார்ஜ் பண்ணுறது இல்லையா, எங்கேயோ இருக்கிற செல்ஃபோனுக்கு இப்போ நம்ம இங்கே ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒரு டிவி சேனலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். இதை வந்து எப்படியுமே இதை மாற்றிடலாம். ஆனால் வாக்குச்சீட்டு நடைமுறையை எடுத்துகிட்டு வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஏன் எடுத்துன்னு வரீங்க? அதை தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வேணாம் தானே சொல்கிறோம், இந்தியாவுக்கே வேணான்றோம். இந்தியாவுக்கு வேணான்றனா நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து வாக்குச்சீட்டு நடைமுறை வந்து எடுத்துகிட்டு வந்தால் மீண்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இப்போ ஓட்டு வந்து எப்படி பண்ணணும்னா நோட்டீஸ் பேப்பரோ இல்லை இயந்திரமோ தேவை கிடையாது. ஆதார் கார்டு மூலிமா வச்சு போட்டால் கள்ள ஓட்டுக்கான வாய்ப்பு 100% குறையும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்பிங்கர்லேயும் திரும்ப உங்களுடைய ஆதார் கார்டுனா அடுத்தவங்க ஆதார் கார்டு போட முடியாது. உங்களுடைய மட்டும் நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். வேறு ஆள் போடுறதுக்கான வாய்ப்புகள் வராது. அதில் கள்ள ஓட்டு வச்சு வாய்ப்பே கிடையாது. அதில் எதுவுமே இயந்திரமும் தேவையில்லை, நோட்டீஸும் தேவை கிடையாது. நமக்கு ஆதார் கார்டு மூலியமாகவே போட்டால் கரெக்டாக எந்த ஒரு கள்ள ஓட்டுமே வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அறிவியல் தொழில்நுட்ப யுகத்தில் வந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறை வந்து ஒரு சிறப்பானதாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து மனித சக்தியினுடைய அந்த உழைப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. விரைவான வந்து தேர்தல் எண்ணிக்கையினுடைய அந்த வாக்கு முடிவுகள் விரைவாக வெளியிடுவதற்கூடியதில் வந்து ரொம்ப சிறப்பம்சமாக இருக்குது. அதோடு இல்லாமல் வந்து நிறையா வந்து என்னது அதில் உண்மைத்தன்மைகள் நிறைய துல்லியமாக கிடைக்கப்படுது. அதை பற்றி என்ன ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடுகள் என்னன்னா வந்து போதிய அளவு இந்த பாமர மக்களிடையே இன்று வந்து அதை பற்றிய விழிப்புணர்வு சற்று அதை பயன்படுத்தக்கூடிய முறை, அதில் இருக்கக்கூடிய எண்ணக்கூடிய முறை, அதில் இருக்கக்கூடிய அந்த நுட்பங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய முறையெல்லாம் இன்னும் வந்து எளிதில் வந்து வாக்காளர்களை சென்றடைய வேண்டும். அதற்கான வழிமுறைகளை இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையம்லாம் இன்னும் விழிப்புணர்வுகளை மக்களிடத்தில் கொண்டு சென்றால் அது எல்லா மிகப்பெரிய வரவேற்பை பெறக்கூடியதாக அமைந்திருக்கும்.